வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெற்றிலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வெற்றிலை சாப்பிடக்கூடிய அளவு மற்றும் நேரம் நம்ம தெரிந்து கொள்வோம். இப்போ எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாளொன்றுக்கு 2 முதல் 3 வெற்றிலைகளுக்கு மேலே நம்ம சாப்பிடக்கூடாதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வெற்றிலையோட சிறிதளவு சுண்ணாம்பு, பாக்கு மற்றும் ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். புகையிலை சேர்க்கிறத முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அதுதான் நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்ளணும். சாப்பிட்றதுக்கு சிறந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா மதிய வேலைகளில் அல்லது இரவு உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரியாக செரிமானம் ஆகிறதுக்கு வெற்றிலைகள் நம்ம போடலாம். ஸோ தவிர்க்க வேண்டிய நேரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் வெற்றிலை மெல்வது வயிற்று எரிச்சலை ஏற்படுத்தும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெற்றிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின்கள், தாதுக்கள் உங்களுக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சிறந்த செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மருந்தாக வெற்றிலை உங்களுக்கு செயல்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெற்றிலை உமிழ்நீர் சுரப்ப தூண்டி உணவை எளிதில் செரிக்க செய்யக்கூடிய என்சைம்களை உற்பத்தி செய்யுது. இதனால எந்த விதமான கடினமான முயற்சிகளும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய கடினமான உணவு மூலக்கூறுகள்லாம் எளிதில் உடைக்கப்பட்டு செரிமானமாகும். செரிமானமானதுக்கப்புறம் அந்த ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ இது நார் சத்து பற்றாக்குறை, அந்த உணவை செரிக்க வைக்கக்கூடிய என்சைம்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு கழிவுகள் நம்மளுடைய குடல்களிலேயே தேங்கிவிடக்கூடிய பிரச்சனையெல்லாம் வெற்றிலை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு இருக்காது. சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் அதாவது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை, அப்புறம் அஜீரணம், வயிற்றுப்புறமல், வயிற்று உப்புசம், நெஞ்செரிச்சல், இது மாதிரி ஒட்டுமொத்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளையுமே நமக்கு கட்டுப்படுத்தக்கூடியதாக வெற்றிலை செயல்படுதுங்க. ஸோ ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே பலம் பெற வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா வெற்றிலை எடுத்துக்கொள்ளலாம். சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடியதுங்க வெற்றிலை. அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அதுக்கான காரணமாக ஆஸ்துமா, மூச்சு குழாய் அலர்ஜி அதாவது பிரான்சிட்டிஸ் மற்றும் நெஞ்சு சளி தொல்லை ஆகியவற்றை குறைக்கிறதுக்கு எல்லாமே வெற்றிலை உதவி பண்ணும். நெஞ்சில் கட்டி இருக்கக்கூடிய காய்ச்சிய சளியை கரைத்து வெளியேற்றுவதற்கு கிருமி நாசினியாக ஒரு ஆன்டிபயோட்டிக்காக செயல்படக்கூடியதாக வெற்றிலை இருக்குங்க. வெற்றிலை சாற்றை நீங்கள் மிளகோட சேர்த்து சாப்பிட்றது அப்படின்றது இருமலையுமே உங்களுக்கு குணமாக்கும். ஸோ சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளான சளி, இருமல், தொண்டைக்கட்டு, இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை உங்களுக்கு சரி பண்ணிட்டு நுரையீரலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நுரையீரல் எந்த விதமான கிருமி பெருக்கமும் இல்லாமல் ஒட்டுமொத்த சுவாச மண்டலம் அந்த ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்தையும் உங்களுக்கு ப்ராப்பராக பராமரிக்கிறதுக்கு வெற்றிலை துணை புரியுங்க. வாய் மற்றும் பற்கள் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வெற்றிலை நம்ம பயன்படுத்தலாம். குறிப்பாக வாய் துர்நாற்றத்தை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழித்து பற்களையும் ஈறுகளையுமே உங்களுக்கு வலுப்படுத்தக்கூடியதாக வெற்றிலை இருக்கும். ஸோ உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலை போடும்போது அது ஈறுகளில் ஏற்படக்கூடிய ரத்தப்போக்கு மற்றும் பல் வலியை தணிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். பற்களினுடைய எனாமல் லேயரை உங்களுக்கு பாதுகாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஈறுகளில் ரத்தப்போக்கு ஏற்படுது, அதாவது ரத்த கசிவு ஏற்படுது, அதன் மூலமாக பற்கள் வலுவிழந்து போகிறது, குறிப்பாக பற்சொத்தை, பற்சிதைவு, இந்த மாதிரி பற்கள் வாய் தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து வலுவான பல்லமைப்பு, சுவாச புத்துணர்ச்சியெல்லாம் கொடுக்கறதுக்கு, உமிழ்நீரினுடைய தரம் மேம்படுவதற்கு எல்லாமே நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வெற்றிலை நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாங்க. நம் உடலில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க வெற்றிலை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெற்றிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள், அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் உடல் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. மூட்டு வலி மற்றும் தசைப்பிடிப்பு இருக்கக்கூடிய இடங்களிலுமே வெற்றிலையை நீங்கள் அரைக்கட்டாக கட்டுவது அல்லது சூடேற்றி ஒத்தரம் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாலுமே அந்த வலியை உங்களுக்கு தணிக்கும். வலி, வீக்கம் எல்லாம் உங்களுக்கு சரியாயிட்டு எலும்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். தசைகளும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். எந்த விதமான எலும்பு தசை தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு வெற்றிலை உங்களுக்கு துணை புரியும். காயங்களை விரைவாக சரி பண்ணுறதுக்கு, காயங்களை விரைவாக ஆற வைக்கிறதுக்கு வெற்றிலை பயன்படுத்தலாங்க. ஸோ அதுக்கான காரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெற்றிலை சாறில் இருக்கக்கூடிய கிருமி நாசினி பண்புகள் காயங்கள் மற்றும் புண்கள் சீக்கிரம் மாறுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ சிறு வெட்டு காயங்கள் இருக்கு அல்லது வீக்கங்கள் இருக்கு அப்படின்னா அதன் மீது வெற்றிலை சாற்றை நீங்கள் பூசுவது அல்லது வெற்றிலையை கட்டுவது நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காயம் ஏதாவது ஆச்சுன்னா அது விரைவாக ஆறுவதற்கு வெற்றிலை சாறுலாம் பயன்படுத்தலாம். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு வெற்றிலை உதவிகரமாக இருக்குங்க. ஏன்னா வெற்றிலை நரம்பு மண்டலத்தை தூண்டி மன அமைதி தவிர்க்கக்கூடியதாக இருக்கு. அதுக்கான காரணம் லேசான மயக்கத்தன்மை ஏற்படுத்தி கவலை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு வெற்றிலையில் இருக்கு. ஸோ இது நம்மளுடைய உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை உடல் உறுப்புகளுக்கு
நமக்கு வந்து அளிக்கும். ஸோ இதனால நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அந்த மாதிரி பிரச்சனை நமக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நிறைய மருத்துவமனைகளை பெறணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து சரிவிகித அளவில் வெற்றிலையை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலுக்கும் உறுதி கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி திறனும் கிடைக்கும், எந்த நோய் தாக்கமும் இல்லாமல் நலமோடு வாழலாம். ஸோ உங்களுடைய அந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெற்றிலை எடுத்துக்கொண்டு நலமோடு நீங்கள் இருக்கலாம். ஸோ வெற்றிலை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.